பிடியதன் உருவுமை குளமிகு கரியடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறையில் ஈசனே சிவகாமி நேசனை என்கின்ற திளைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பகவான் இடப்பெயர்ச்சியாக வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கடந்த ஒரு ஆண்டுகளாக முடியப் போகின்றது. இந்த ஒரு ஆண்டு காலத்திலேயும் சனீஸ்வரன் நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட துன்பம், துயரம் எல்லையில்லாத அளவிட இல்லாத மிகப்பெரியது கஷ்டப்பட்டோம். ஐயா சுவாமி இப்போ மறுபடியும் நீங்கள் சனிப்பேச்சுன்னு ஒன்று புகுத்துருங்களே அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து பயப்பட வேண்டாம். நேயர் பெருமக்கள் பாதம் தொட்டு பணிகின்றேன். வளவள கொலவளப்புக்கு இடமே இல்லை. வாக்கியத்தில் சனீஸ்வரர் என்ன பண்ண போகிறார், மேசராசிக்கு ரிஷபராசிக்கு ராசிக்கு என்ன பண்ண போகிறார். இப்போ சனீஸ்வரனுடைய குணங்கள் நமக்கு தெரியும். சனீஸ்வரர் கொடுப்பதை எவர் தடுப்பார், அதில் மாற்று கருத்தல்ல. அடுத்து நம் காண இருப்பது கடகம். விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை, வீழ்ந்ததும் இல்லை. கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து சனியை தாண்டி மீண்டு மறுபிறவி எடுத்து கடகத்துக்கு உரித்தான அன்பு, பாசம், நேசம், வாழ்த்துக்கள், வணக்கங்கள், ஆராய்ச்சி, அறிவு அனைத்தையும் வெற்றியோடு இருக்கக்கூடிய விஞ்ஞானி நீங்கள் தான். எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, மறுபிறவி எடுக்கணும்னா சாதாரணமாக எடுக்க முடியாது, கடகத்தில் தான் பிறக்கணும். ஆனால் என் கண்ணை போன்ற நேயர் பெருமக்கள் அனைவரும் புலம்புவது கும்பத்திலேயும் கடகத்திலே தான். கடகராசி நேயர்களும் கும்பராசி நேயர்களும் கண்ணீர் சிந்தாத நாட்களே இல்லை, எண்ணப்பட வேண்டிய நேரமே இல்லை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சிக்கல், அவ்வளோ துன்பம், அவ்வளோ துயரம். ஆனால் எல்லாத்திற்கும் ஒரு விடை உண்டு, எல்லாத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதற்கு இணங்க கடக ராசிக்கு இந்த 6/3/2026 வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கத்தையும் ஒரு மகத்தான் திக்கற்றவருக்கு தெய்வம் துணை என்பது போல திக்குமுக்காடி இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு அமிர்தம் போல, இல்லாத அலைக்கு இழுப்பு சர்க்கரை போல மனசுக்கு தெம்பை கொடுப்பது இந்த நேரம், உத்வேகத்தை கொடுப்பது இந்த நேரம், முயற்சியை கொடுப்பது இந்த நேரம், வெற்றியை கொடுப்பது இந்த நேரம், புகழை சேர்ப்பது இந்த நேரம். கடகராசிக்கு என்ன சப்போர்ட்டாக இருக்கணும்? தசாபுத்தி சப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்கடுத்தது உங்கள் வயசு சப்போர்ட்டாக இருக்கணும். பாருங்கள், உங்கள் ராசிக்கு அழகாக இப்போ தான் ஓரளவுக்கு 9க்கு உங்கள் ராசிக்கு 9க்கு பாக்கியாதிபதி சனி, பாக்கியாதிபதி சனியாக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9, 10, 11ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்க்குறார். 11ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்க்குறார். ராசிக்கு 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 10ஆம் பார்வை மட்டும் பாருங்கள். ஏன்னா 3, 7, 10 உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக 10ங்கிறது தனுசு. அப்போ நிச்சயமாக அது 6ஆம் இடத்தை 10ஆம் இடம் பார்க்குறார். 6ஆம் இடத்தை 10ஆம் முறை பார்க்கணும், ரொம்ப சிறப்பு இல்லையா? அப்போ என்ன ஆகும்? எங்கே இருந்தாலும் பணம் கொடுத்துருப்பீங்க, வந்து சேரும். எங்கே இருந்தாலும் பகை போயிட்டு போகட்டும், விட்டு போகட்டும், விட்டு போனவன் கெட்டு போதில்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விட்டு கொடுப்பீங்க. அப்படியெல்லாம் இருந்து வந்ததுனால்தான் அஷ்டமத்து சனியவே நீங்கள் விரட்டிட்டீங்க. அஷ்டமத்து சனிலேருந்தே தப்பிச்சிட்டீங்க, அஷ்டமத்து சனியை கடந்துட்டீங்க. இன்னும் எல்லாம் அஷ்டமத்து சனி பதில் உங்களுக்கு எல்லாமே என்னமே அதிர்ஷ்ட சனியாக மாறப்போகின்றோம். அதிர்ஷ்ட சனியாக மாறப்போகின்றது. உங்களுடைய 3 எழுத்து பார்வை உங்கள் ராசிக்கு மகத்தான இடத்தை சுற்றி வருகின்றது. எதை வச்சு? உங்கள் தசாபத்தியை வச்சு. எதை வச்சு? உங்கள் தொழில். அப்போ என்ன தொழில் நீங்கள் பண்ண வேண்டும்? அப்போ கண்டிப்பாக தானியங்கள், ஹோட்டல், நீர் சம்பந்தப்பட்டது, ஜலம் சம்பந்தப்பட்டது, கப்பல் போக்குவரத்து, முழுக்க வெளிநாடு, தாய்ப்பற்று, தாய்மொழி பற்று, தாய்ப்பற்று, தாய் நாட்டு பற்று, பற்று எல்லாமே உங்களுக்கு
அடிமை. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு அடிமை. அப்போ எல்லா மலர்கள், கனிகள், வெஜிடபிள்ஸு, அதே மாதிரி சித்த வைத்தியம், அலோபதியோட சித்த வைத்தியம், இப்படியெல்லாம் இந்த மாதிரி தொழில்களை பண்ணிட்டு கொஞ்சம் அதோடு சேர்த்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியது. எல்லா இடத்துக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடியது. கடகராசி வெளிநாட்டு போகணும்னா அப்புறம் எந்த ராசி கடந்து போகும்? கடகராசி போகலைன்னா எந்த ராசி கடந்து போகும்? அதனால் ஜலராசிக்கு உரித்தானவர் நீங்கள். ஜலராசிக்கு ரிஜிஸ்டர் பண்ணது உங்களை தான். 12 ராசியில் ரிஜிஸ்டர் பண்ணது உங்களை தான். பாசத்துக்கு நான் சரி, பரிவுக்கு நான் சரி, கற்பனைக்கு நான் சரி. எங்கடா இருக்கிறான் கடகராசிக்கான கூப்பிட்றா, ஒரு பாட்டு எழுதி சொல்கிறான், டக்குன்னு எழுதி கொடுப்பான். மாத்தாலும் எழுத முடியாது. அடுத்த சிம்மராசி எழுத முடியாது. அவர் என்ன, அவர் வெரிஃபிகேஷன் பண்ணுவார். அடுத்து வரக்கூடிய சிம்மராசிக்காரன் வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவார். ஆனால் எடுத்துன்னு என்ன சடான்னு அடை டமார்னு அரைகிறது யார்? கடகம். அதனால தாங்க நண்டு கொடுத்துருக்காங்க. கற்கடேஸ்வரர், இன்னமும் கற்கடேஸ்வரர் கும்பகோணம் அருகில் திருவிசநல்லூரில் அந்த சிவரூபத்தில் சிவலிங்கத்துக்குள்ள ஒரு ஓட்டையில் அந்த நண்டு போயிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு 2 சுற்றிட்டு வரும் பாருங்கள். நம்மெல்லாம் மனிதனாக பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. ஒரு பாக்கியம் ஒரு முறை எனக்கு கிடைச்சது பாடல் பெற்ற ஸ்தலத்தில். அப்படிப்பட்ட கற்கடேஸ்வரர் போய் கும்பிடுங்க. தாய்க்கு நல்ல பாசத்தை கொடுங்க. தாய்க்கு நல்ல எல்லா வகையிலும் செல்வத்தை கொடுங்க. தாய்க்கு வேண்டிய நோயை தீருங்க. தாய்க்கு வேண்டிய கடமையிலிருந்து தவறாது இருந்தால் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசி கடகராசி. மறந்துடாதீங்க. உங்கள் ராசிக்கு அடுத்து குரு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அதையும் பார்த்துக்கோங்க. குரு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. இந்த குரு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ உச்சத்தை பெறாரு. உங்கள் வீட்டில் உச்சம் இருந்து பெறாரு. அப்பவும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு பண்ணுறாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 12ல் குரு கொஞ்சம் மறந்துருக்கார், அயன சயனத்தில் இருக்காரு. அடுத்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்போது இன்னும் சிறப்பாக இருப்பார். செவரை வச்சு தான் சித்திராழ்த்தணும். அதனால உங்கள் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்தியையும் மிகப்பெரிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர் யாருக்கு? கடகராசி நேயர்களுக்கு. அப்போ கடகராசிக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது 13/11/2026 அஷ்டமத்து சனி நினைக்காதீங்க. எதையுமே பற்றி நினைக்காதீங்க. எந்த கஷ்டத்தையும் நினைக்காதீங்க. 13/11 கேது உங்கள் வீட்டுக்கு வர்றார். ராகு கேது பயிற்சி வருது. ராகுகேது பேச்சு வருதுங்க. அதுக்குள்ளாக செல்வாக்கு, புதிய தொழில், புதிய கமர்ஷியல், புதிய ஆபீஸு, புதிய கல்வி, புதிய வெளிநாடு, புதிய அப்ளிகேஷன், திருமணம், குழந்தை பாக்கியம், எதையும் தள்ளி போடாதீங்க. தயவுசெய்து எதையும் தள்ளி போடாதீங்க. வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு. ஏன்னா என்ன ரத்த கண்ணீர் விட்டீங்கல்ல, 24, 25 அஷ்டமத்தில் ரத்த கண்ணீர் விட்டீங்கல்ல. அப்போ இப்போ எப்படி இருக்கணும்? அதுக்கு தான் எங்களை மாதிரி ஒரு கைடு உங்களுக்கு வழிகாட்டுதல் உண்டு என்பதை மறவாமல் இருங்க. வெற்றியை கொடுக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள். வாழ்த்துக்கள்.